ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். இன்னைக்கான பதிவில் தமிழக அரசின் திட்டங்கள் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்ட் 1 பார்த்துருப்போம். பார்ட் 1ல் 5 திட்டங்கள் பார்த்துருப்போம். அந்த பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பாருங்கள். இன்றைக்கி பார்ட் 2ல் 5 திட்டங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் எல்லா வலைத்தளங்கள்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. தமிழக அரசின் திட்டங்கள் பார்ட் 2ல் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், வானவில் மன்றம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மக்களுடன் முதல்வர் திட்டம், இந்த அஞ்சு தொடங்கப்பட்ட டேட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன டிப்பும் பார்க்கலாம். நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022. லாஸ்ட் வீடியோவில் நம்ம 5 மே 2021 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 3 திட்டங்கள் 2022, பேலன்ஸ் இருக்க 2 திட்டமும் 2023. நீங்கள் தனித்தனியாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஒன்றா படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 2021ல் 5 திட்டம் பார்த்துருப்போம். 22ல் 3 திட்டம். என்னென்ன அப்படின்னா நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், வானவில் மன்றம். இந்த 3மே 2022ல் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து 2023ல் 2 திட்டங்கள் தொடங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மக்களுடன் முதல்வர் திட்டம் சொல்லி 2 திட்டங்கள் 2023ல் தொடங்கப்பட்டது. அடுத்து இந்த டேட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். நேற்று சொன்னது எல்லாமே சின்ன டிப் இருந்திருக்கும், அதை வச்சு பார்த்துருப்பீங்க. இந்த 5லேயும் இருக்கிற டேட்ஸ் 1, 2 தான் டிப் வச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1 அப்படின்றத நீங்கள் படிச்சுதாகணும். ஞாபகம் வச்சுக்கலாம். இது கஷ்டமான டேட்டும் கிடையாது. மார்ச் 1 அப்படி கூட ஞாபகம் வச்சு நான் முதல்வன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புதுமை பெண் திட்டம். இந்த டேட் பார்த்தாலே ஒரு சிலருக்கு தெரியும். நல்லா படித்து வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அந்த டேட்டு பார்த்தா ஞாபகம் வரும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம். அன்னைக்கு தான் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் தினம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 5. புதுமை பெண் திட்டமும் அந்த டேட்டில் 2022ல் தொடங்கப்பட்டது. அடுத்து வானவில் மன்றம். இதை நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். இதுக்கு டிப் ஏதாச்சும் உங்கள் ரியல் லைஃப்பில் ரிலேட்டடாக ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா அந்த டேட் கூட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது நவம்பர் 28 வானவில் மன்றம். ஓகேங்களா? படித்து தான் ஆகணும். அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த டேட் பார்த்தாலும் நல்லா படித்து வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டேட்ஸில் நல்லாவே தெரியும். 15 செப்டம்பர் அப்படின்றது அறிஞர் அண்ணாவோட பிறந்த தினம். அந்த அன்னைக்கு தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடங்கப்பட்டது. செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. அந்த அன்னைக்கு புதுமை பெண் திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள். அந்த அன்னைக்கு தொடங்கப்பட்டது. இந்த 2ஐயும் நீங்கள் இந்த டேட் கூட ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். மார்ச் 1 அப்படின்றத ஞாபகம் வச்சு நான் முதல்வன் திட்டம் படிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். நம்மை காக்கும் 48. அந்த டேட்டை இந்த 48 வச்சு சொல்லியிருப்போம். 18/12/2021 தான் அந்த அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டது. அதனால் அதையும் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். 2021 நம்மை காக்கும் 48, 2023ல் மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18. இன்னும் அழகாக இன்னொரு வேலையும் சொல்லித்தரேன். 18 அப்படின்ற நம்பர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலியோட ஜெர்சி நம்பர். அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா
மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்றது 18 டிசம்பர் அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க. இந்த தகவலை போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.